உங்க எல்லாருக்கும் நேத்து ஜனனி பத்தி சொன்னேன். அவங்க அப்பா முத்து மாலையை கேட்டுட்டே இருக்காரு. அவ என்ன செய்யல, தரல. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை ஜனனிக்கு கிட்ட கேட்டாரு அவரு, என்னம்மா ஜனனி அமைதியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவ கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி ஊத்திட்டே இருக்கு. என்னாச்சுமா, ஏன் அழுறன்னு கேட்கும் போது அவ சொல்றா, ஒண்ணுமே பேசல. அப்பா அவருடைய சிறிய கைய அப்பா விட அப்படியே நீட்டின. அவ கைய திறந்த போது அந்த முத்து மாலை இருந்துச்சு. அவர் மெதுவா சொன்னாரு, அம்மா அப்பா இதை நீங்க எடுத்துக்கங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பாவின் கண்களிலும் கண்ணீர் வந்துச்சு. அவர் சொன்னாரு, அந்த மலிவான முத்து மாலை எடுத்தார். பின்னர் தனது ஜெப பெட்டிலிருந்து என்ன செய்தாராம், ஒரிஜினல் மாலை, ஒரு முத்து மாலை என்ன செய்தார் அவருக்கு கொடுத்தாராம். அப்போ அவ என்ன செய்தா, அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன செய்தது, ரொம்ப அழகா இருந்துச்சுன்ட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு தேங்க்யூ டாடி அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு சிறிய பொருள் அது எனக்கு ரொம்ப ப்ரெஷஸா இருக்கும், என்ன செய்வோம், கொடுக்கவே மாட்டோம். நம்ம கடவுள் நம்மள ஏதாவது சின்னதை விடுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஏதாவது பெருசு தர காத்துட்டு இருக்காரு. நம்ம அப்பாவும் அப்படிதான் வெயிட் பண்றாரு. நம்ம சில நேரத்துல அதை மறந்துட்டு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடமெண்டா இருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விட்டு கொடுங்க. எல்லாருடன் சமாதானத்தோடு இருங்க. ஏசப்பா உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை வச்சிட்டு இருக்காரு, உங்களுக்கு கண்டிப்பாக தருவாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு தூங்குங்க. நாளை ஏதாவது நீங்க விட்டு கொடுக்கணும்னு நினைச்சா விட்டு கொடுத்து எல்லாரிடம் அன்பாக இருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.